வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று மே மாதம் 27ஆம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1153ஆம் ஆண்டில் 4ஆம் மால்கம் ஸ்காட்லாந்தின் அரசராக முடிசூடினார். 1199ஆம் ஆண்டில் ஜான் இங்கிலாந்தின் அரசராக முடிசூடினார். 1703ஆம் ஆண்டில் ரஷ்ய பேரரசர் முதலாம் பீட்டர் சென் பீட்டர்ஸ்பர்க் நகரை அமைத்தார். 1813ஆம் ஆண்டில் பிரித்தானிய அமெரிக்க போரில் அமெரிக்க படைகள் கனடாவில் ஜார்ஜ் கோட்டையை கைப்பற்றின. 1860ஆம் ஆண்டில் இத்தாலியின் ஒற்றுமைக்காக கரிபால்டி சிசிலியின் பலேர்மோ நகரில் தாக்குதலை ஆரம்பித்தார். 1883ஆம் ஆண்டில் 3ஆம் அலெக்சாண்டர் ரஷ்ய பேரரசராக முடிசூடினார். 1896ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் மிசோரி, சென்ட் லூயிஸ், இலினாய்ஸ் ஆகிய இடங்களில் சுழற்காற்று வீசியதில் 255 பேர் உயிர் இழந்தனர். 1930ஆம் ஆண்டில் உலகின் உயரமான கட்டிடமாக அந்த நேரத்தில் கருதப்பட்ட 1046 அடி உயர கிரைஸ்லர் கட்டடம் நியூயார்க்கில் திறக்கப்பட்டது. 1937ஆம் ஆண்டில் கலிபோர்னியாவில் கோல்டன் கேட் பாலம் திறக்கப்பட்டது. 1940ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் பிரான்சில் டன்கெர்க் என்ற இடத்தில் ஜெர்மனியிடம் சரணடைந்த ஐக்கிய ராஜ்யத்தின் நோர்போக் பிரிவைச் சேர்ந்த 97 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். 1941ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் அமெரிக்க அரசு தலைவர் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் காலவரையறையற்ற தேசிய அவசரகால நிலையை பிறப்பித்தார். 1941ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனியின் பிஸ்மார்க் போர்க்கப்பல் வட அத்லாந்திக்கில் மூழ்கடிக்கப்பட்டதில் 2100 பேர் கொல்லப்பட்டனர். 1960ஆம் ஆண்டில் துருக்கியில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியின் போது அரசு தலைவர் செலால் பயார் பதவியில் இருந்து அகற்றப்பட்டார். 1967ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவில் நடந்த பொது வாக்கெடுப்பில் பழங்குடிகளை மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சேர்க்கவும் அவர்களின் வாழ்க்கை முறையை மேம்படுத்தவும் அரசாங்கத்திற்கு அதிகாரம் வழங்க மக்கள் அங்கீகாரம் அளித்தனர். 1971ஆம் ஆண்டில் மேற்கு ஜெர்மனியில் நடந்த தொடர் உந்து விபத்தில் 46 பேர் உயிர் இழந்தனர், 25 பேர் காயமடைந்தனர். 1975ஆம் ஆண்டில் இங்கிலாந்தில் டிபல்ஸ் பாலத்தில் நடந்த பேருந்து விபத்தில் 33 பேர் உயிர் இழந்தனர். 1980ஆம் ஆண்டில் தென்கொரிய இராணுவம் குவாங்ஸ் நகரை குடிப்படைகளிடம் இருந்து மீள கைப்பற்றியதில் 207 பேர் கொல்லப்பட்டனர். 1996ஆம் ஆண்டில் ரஷ்ய அரசு தலைவர் போரிஸ் எல்சின் செசினிய கிளர்ச்சியாளர்களை முதல் தடவையாக சந்தித்து போர் நிறுத்தத்தை அறிவித்தார். 2006ஆம் ஆண்டில் இந்தோனேசியாவின் சாவகத்தீவில் நிகழ்ந்த 6.4 அளவு நிலநடுக்கத்தில் 5700 பேர் உயிரிழந்தனர், 37,000 பேர் காயமடைந்தனர். மேலும் மே 27ஆம் நாளானது நைஜீரிய நாட்டில் சிறுவ தினமாகவும், பொலிவியா நாட்டில் அன்னையர் தினமாகவும், குவாதலூப்பே நாட்டில் அடிமை ஒழிப்பு தினமாகவும் கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.